புத்தக விழாவுக்கு பல அழுத்தங்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியா செயல்படாத ஒரு கோவத்துல தான் நான் வந்து அந்த நேரத்துல வந்து ஸ்டேஜ்ல பேசல. நான் வந்து 24 நிமிஷம் பேசல, எந்த பேப்பரும் கிடையாது, மனசுல இருக்கிற விஷயத்த நான் வந்து பதிவு பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நான் என்னைக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் திரு ராஜா அண்ணா வந்து தன்னுடைய கட்சியோட தலைமையோடைய அறிவுறுத்தல்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரோ அன்னையில இருந்தே வந்து திமுக வந்து என்ன வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புக் ரிலீஸ வந்து ஒரு எளிமையான ஒரு ஒரு புத்தக விழாவா வந்து நம்ம வந்து ஒரு புக் ரிலீஸ் வந்து கடந்துட்டு போயிருக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ஜனநாயகமா எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண புக் ரிலீஸ், ஒரு புக் ரிலீஸ்ல ஒரு கூட்டணி உருவாகுங்கிறது வந்து ஒரு அரசியல்ல புதுசா வந்தவங்களுக்கு கூட வந்து இது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை. அப்ப வந்து திருவண்ணாமலையில அமைச்சர் வேலு அவர்களை பார்க்கும்போது அவருடைய கருத்தை சொல்றாரு. இல்ல நீங்க போனீங்கன்னா கூட்டணிக்கே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடும் மாதிரி தெரியுது, நீங்க செல்லாதீங்க. அப்ப அவருடைய அழுத்தம்ங்கிறத விட அவருடைய கருத்தை உள்வாங்குறாரு. அப்புறம் என் கருத்தை உள்வாங்குறாரு. அப்புறம் மீடியா வந்து எப்பயுமே அவர் சொல்லி அறிக்கையில பார்த்தாலே தெரியும், அவரை மட்டுமே நோக்கி டார்கெட் பண்ணிட்டே இருக்கு. அவருடைய கிரெடிபிலிட்டியை லீடர்ஷிப்பை வந்து நோக்கி ஒரு டார்கெட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப நான் அவர்கிட்ட இருந்து எங்க முரண்படுறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. இந்த புக்கை வந்து கடினமா 18 மாசத்துக்கு மேல உருவாக்கி இருக்கோம். நீங்களும் விஜய் அவர்கள் வரும்போது சொன்னா நீங்களும் வரேன்னு சொல்லிட்டீங்க. அவருடைய அரசியல் பிரவேசங்கிறது அது அவருடைய கொள்கை மாற்றத்தில் இருக்கிறவங்க. இப்ப வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாங்க, அவர் வந்து நேரா வந்து கலைஞருடைய சமாதிக்கே போனாரு. பட் கொள்கை பகைவர்கள் தான். ஆனா வந்து உள்ள வரும்பொழுது ஓகே நம்ம தன்னுடைய தந்தை அவர்களுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் வரணும்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு காமனான ஒரு ஈவெண்டா இருந்துச்சு. இந்த புக் ரிலீஸுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தவறுன்னு வந்து நான் வந்து இல்ல அமைச்சர் பக்கத்துல இருந்து திரு வேலு அவர்கள் வந்து இல்ல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு, நீங்க போக வேணாம்னு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இவர்கிட்ட சொல்லும்போது அது அந்த கட்சியோட ஸ்டாண்டா இருக்கலாம். ஆனா அது சொல்லணும்னு கூட அது அவசியம் இல்லை. இந்த புக்கை உருவாக்க ஒரு சிந்தனை வரும்பொழுது அவரும் நானும் பல டிஸ்கஷன்ல அவரை நோக்கி அவர் கையால, இப்ப உங்களுக்கு ஒரு தந்தை இருந்தா தந்தை வரணும்னு நினைக்க மாட்டீங்களா? இப்ப உங்க கல்யாணத்துக்கு உங்க தந்தையை கூப்பிடுறீங்க, வரலன்னா யார் வர வேணாம்னு சொல்லுவாங்களோ அவங்க மேல உனக்கு கோவம் திரும்பாதா? இயற்கையா திரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான்.